வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முக்கியமான கொஷின். ஆல்ரெடி 10 வீடியோ பார்த்துருக்கோம். அது 11வது வீடியோ, அதை கண்டினியூ பார்க்கலாம். நடப்பில் உள்ள நீர்ம ஆதாரம் எத்தனை சதவிகிதம் உள்ளது? அதாவது நடப்பில் உள்ள நீர்ம ஆதாரம் எத்தனை சதவிகிதம் உள்ளதுன்னா 4.5%. நடப்பில் உள்ள நீர்ம ஆதாரம் எத்தனை சதவிகிதம்னா 4.5%. நீர்ம ஆதாரம் பற்றி ரிசர்வ் வங்கி எத்தனை சதவிகிதம் வரை மாற்றி அமைக்கலாம்? 3 முதல் 15% வரை. நீர்ம ஆதாரம் பற்றி ரிசர்வ் வங்கி எத்தனை சதவிகிதம் வரை மாற்றி அமைக்கலாம்னு சொல்கிறாங்க. 3 முதல் 15% வரை மாற்றி அமைக்கலாம்னு சொல்ல வராங்க. அட்டவணை வங்கிகளின் நீர்ம ஆதாரம் எந்த சட்டத்தின் கீழ் நெறிப்படுத்தப்படுகிறது? ரிசர்வ் வங்கி சட்டம் பிரிவு 42(1) கீழ். அதாவது அட்டவணை வங்கிகளின் நீர்ம ஆதாரம் எந்த சட்டத்தின் கீழ் நெறிமுறைப்படுத்துகிறதுனா ரிசர்வ் வங்கி சட்டம் பிரிவு 42(1). சரிங்களா? மாநில வங்கிகளின் தேசிய இணையம் துவங்கப்பட்ட ஆண்டு. மாநில வங்கிகளின் தேசிய இணையம் துவங்கப்பட்ட ஆண்டுனா 19/5/1964. மாநில வங்கிகளின் தேசிய இணையம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 19 மே மாதம் 1964. சரிங்களா? மிகைப்பற்று என்பது என்ன? மிகைப்பற்று என்பது என்னன்னா நடப்பு கணக்கில் வங்கி இருப்பை விட அதிகமாக பணம் எடுத்துக்கொள்ளும் வசதி அதன் வரம்பு. சரிங்களா? அதாவது நடப்பு கணக்கில் வங்கி இருப்பை விட அதிகமாக பணம் எடுத்துக்கொள்ளும் வசதி தான் அதனுடைய வரம்புன்னு சொல்கிறாங்க, மிகைப்பற்று சொல்கிறாங்க. மற்றும் வட்டி குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது நடப்பு கணக்கில் உள்ள வங்கி இருப்பை விட அதிகமாக பணம் எடுத்துக்கொள்ளும் வசதி இருக்குது மற்றும் வட்டி குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? MTC/MTCR என்பது என்ன? MTCRனா மத்திய கால கடனாக தவணை பற்றிய பயிர்க்கடன். அதாவது மத்திய கால கடனாக தவணை பற்றிய பயிர்க்கடன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மாநில வங்கி வழங்கும் கடன்கள் யாவை? மாநில வங்கி ஒரு ஸ்டேட் மாநில வங்கி என்னென்ன கடன் கொடுக்குதுன்னா குறுகிய கால பயிர்க்கடன், மத்திய கால மற்றும் பண்ணை சாரா கடன்கள், அரசு நலத்திட்டங்களுக்கான கடன்கள். அதாவது மாநில வங்கி வழங்கும் கடன்கள் எதுனா குறுகிய கால பயிர்க்கடன்கள், மத்திய கால மற்றும் பண்ணை சாரா கடன்கள், அரசின் நலத்திட்டங்களுக்கான கடன்கள். இப்போ அரசு என்னென்ன நலத்திட்டம் கொடுக்குதோ அதுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. சரிங்களா? மாநில கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநராக யார் செயல்படுவார்? ஒரு மாநில கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை டைரக்டர் யார் இருப்பாங்கன்னா கூடுதல் பதிவாளர் தான் இருப்பாங்க. சரிங்களா? மாநில வங்கியில் தனிநபர்கள் உறுப்பினராகி நிர்வாக குழுவில் இடம்பெற முடியுமா? முடியாது. அதாவது ஒரு மாநில வங்கியில் தனிநபர் உறுப்பினராகி நிர்வாக குழுவில் இடம்பெற ஏற்கனவே இருக்கிறாரு, தனிநபராக மாநில வங்கியில் இருக்கிறாருன்னா அவர் தனியாக நிர்வாக குழுவில் இடம்பெற முடியுமா? முடியாதுன்னு சொல்ல வராங்க. மாநில கூட்டுறவு வங்கியில் நிதி ஆதாரம் எது? மாநில கூட்டுறவு வங்கிகளுடைய நிதி ஆதாரம் எதுனா ரிசர்வ் வங்கி, நபார்டு வங்கி பெறும் கடன் தொகை, அரசின் நிதி உதவி, பங்குத்தொகை, இட்டு வைப்பு, சேம நிதி மற்றும் பிற சொந்த நிதிகள். இதெல்லாம் தான் மாநில கூட்டுறவு வங்கியினுடைய நிதி ஆதாரம். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியின் 2வது அட்டவணையில் எப்போது இடம்பெற்றது? அதாவது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி 2வது அட்டவணையில் எப்போது இடம்பெற்றதுன்னா 1966. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியின் 2வது அட்டவணையில் எப்போது இடம்பெற்றதுன்னா 1966. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி 23/11/1905 துவங்கப்பட்ட போது அதன் பெயர் என்ன? தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி 23 நவம்பர் மாதம் 1905 துவங்கப்பட்ட போது அதனுடைய பெயர் என்னன்னா சென்னை கூட்டுறவு நகர வங்கி. சென்னை கூட்டுறவு வங்கப்பிரிவு எப்போ ஏற்பட்டுச்சோ அந்த ஆண்டில் தான் சென்னை நகர கூட்டுறவு வங்கி ஏற்படுத்துகிறாங்க. எந்த வருஷம்னா 1905. சரிங்களா? சென்னை நகர கூட்டுறவு வங்கி எதுனா 1905 கொண்டு வந்தாங்க. அடுத்தது அனாமத்து கொடுபட வேண்டியது என்பது சங்கம் தர வேண்டிய தொகை. அதாவது ஒரு அனாமத்து கணக்கு நின்று போச்சுன்னா அதாவது கொடுக்க வேண்டிய பணம், சரியா, ஒரு சங்கத்துக்கு தர வேண்டிய தொகை தான் அனாமத்து கணக்கு சொல்லுவாங்க. ஒரு சேமிப்பு கணக்கில் பாஸ்புக் என்பது தனிநபர் பதிவேட்டுடன் ஒத்திருக்க வேண்டும்.
ஒரு சேமிப்பு கணக்கில் பாஸ்புக் என்பது தனிநபர் பதிவேட்டுடன் ஒத்திருக்க வேண்டும். ஒருவர் சங்கத்தின் உறுப்பினர் என்பதை உறுதி செய்யும் பதிவேடு நுழைவு பதிவேடு. அதாவது ஒரு சங்கத்தில் இவர் உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நுழைவதற்கு ஒரு பதிவேடு அவங்களுக்கு தயார் பண்ணணும். இவங்க நம்ம சொசைட்டியில் புதுசாக உறுப்பினர் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழைவுச்சீட்டை அவங்களுக்கு ரெடி பண்ணணும். சரிங்களா? மூலப்பதிவேடு என்பது எதை குறிக்கும்? மூலப்பதிவேடு என்பது நாளேடு. டெய்லி ரிஜிஸ்டர் எழுதணும். அதை தான் நாளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூலப்பதிவேடு என்பது டெய்லி ரிஜிஸ்டர், அதாவது நாளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். சங்கத்தின் முதன்மை கணக்கு பதிவேடு எது? நாளேடு கணக்கு. அதாவது ஒரு சங்கத்தில் முதன்மை கணக்குன்னா அந்த நாளேடு கணக்கு டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அது டெய்லி ஃபாலோ பண்ணணும், கம்பல்சரி. ஒரு சங்கத்தின் முதன்மை பதிவேடு எதுனா தீர்மான புத்தகம். தீர்மான புத்தகம் அது டெய்லி ஃபாலோ பண்ணாமல் ஒரு சங்கம் எப்படி நடக்குது, என்ன கூட்டம் போட்டாங்க, உறுப்பினர் வச்சு எதுக்காக கூட்டம் போட்டாங்க, என்ன பரிந்துரைக்காக கூட்டம் போட்டாங்க, அதை நம்ம தீர்மான புத்தகத்தில் எழுதணும். கம்பல்சரி எழுதி அது பராமரிக்கணும். சரிங்களா? ஒரு முதன்மை பதிவேடுனா தீர்மான புத்தகம் தான் மெயின். சரிங்களா? நாளேட்டில் கணக்கு தலைப்பு தொகை நீங்களாக கீழ்கண்ட விவரங்கள் இடம்பெறும். நாளேட்டு கணக்கு தலைப்பு தொகை நீங்களாக கீழ்கண்ட விவரம் இடம்பெறும்னா ரசீது எண், பற்றுச்சீட்டு, தன் பதிவேடு மற்றும் பொது பதிவேடு பக்க எண்கள். அதாவது இப்போ ஒரு உறுப்பினர் சேர்றாங்கன்னா ஒரு சங்கத்தில் அவங்களுடைய பேர், எண், அவங்க கணவர் பேர், எந்த ஊர், அது எல்லாமே ரசீதில் ஃபில் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறாங்க, அது பற்றுச்சீட்டு, அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறாங்க, பங்குத்தொகை எவ்வளோ கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு எல்லாமே ஒரு பொது பதிவேடு எழுதணும். சரிங்களா? அதுதான் சொல்லுறேன். நாளேட்டில் எழுத வேண்டியது என்னென்னா அவங்களுடைய ரசீது, பற்றுச்சீட்டு, தன் பதிவேடு, பொது பதிவேடு கணக்கில் வைக்கணும்னு சொல்ல வராங்க. சரிங்களா? தினசரி எழுதப்படும் நாளேட்டில் தினசரி அதாவது ஒரு சங்கத்தில் நடைபெறக்கூடிய வரவு செலவு எல்லாம் அனைத்தும் எழுதணும். சரிங்களா? ஒரு தினசரி எழுதப்படும் நாளேட்டில் ரொக்கம், வரவு செலவு மற்றும் ஈடுகட்டும் வரவு செலவு அனைத்தும் பதிவு செய்யப்படும். அதை தான் தினசரி பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு சங்கத்தில் வரவு செலவு பார்க்குறதாங்க பேரிடு தினசரி பீரியடு. கட்டிடம் கட்டுவதற்கு அரசு மானியம் அளிப்பது எவ்வாறு பதிவு செய்யப்படும்? ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு அரசு மானியம் அளிப்பது எவ்வாறு பதிவு செய்யப்படும்? பொறுப்பு கணக்கில். சரிங்களா? இப்போ ஒரு அரசு ஒரு சொசைட்டிக்கு கட்டிடம் புதுசாக கொடுக்குதுன்னா அது கட்டுவதற்கான செலவுகள் செய்யும்ல, அது ஃபஸ்ட்டில் எதில் வைப்பாங்கன்னா பொறுப்பு கணக்கில் வைப்பாங்க. சரிங்களா? பொறுப்புகள் சொத்துக்கள் சொல்லி இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் வைப்பாங்க. ஓகேங்களா? அது பொறுப்பு முன்னே எடுத்து செய்யுது, அப்போ அது பொறுப்பு கணக்கில் தான் வைப்பாங்க. அடுத்தது விற்பனையாளர் சம்பளத்திற்கு அரசு மானியம் அளிக்கிறது. இது எவ்வாறு கணக்கு எழுதப்படும்? அதாவது விற்பனையாளர் சம்பளத்திற்கு அரசு மானியம் அளிக்கிறது. ஒரு விற்பனை சங்கத்திற்கு அரசு மானியம் கொடுக்குது. சரிங்களா? தள்ளுபடி பண்ணுது. அப்போ அதுக்கு என்னன்னா வருமானம் வருது. சரிங்களா? அப்போ வருமானத்தில் தான் வரும், செலவில் வராது. ஒரு விற்பனையாளர் சம்பளத்திற்கு அரசு மானியம் கொடுக்குதுன்னா தள்ளுபடி கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ வருமானம் கொடுக்குது. சரிங்களா? ஒருவர் 1,00,000 நிரந்தர இட்டு வைப்பை புதுப்பிக்கிறார். பதிவு செய்வது எப்படி? இப்போ ஒருவர் 1,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாருன்னா அதனுடைய பதிவு எப்படி செய்யணும்னா ஈடுகட்டு பதிவு